அமேசானில் ஐபோன் ஆர்டர் செய்தவருக்கு குழந்தைகளுக்கான பாடி வாஷ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் இதுகுறித்து அமேசான் நிறுவனத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என வாடிக்கையாளர் குற்றம் சாட்டினார். சென்னை குரோம்பேட்டை அருகே ஜமீன் ராயப்பேட்டை பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்த சுரேந்தர் கடந்த மாதம் 25ஆம் தேதி ஆன்லைனில் 53,100 ரூபாய் செலுத்தி ஐபோன் ஆர்டர் செய்திருந்தார். இது ஐபோன் சார், இது என்ன சார் இப்படி கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, இல்ல சார் இது ஐபோன் கிடையாது, வேற ஒரு ப்ராடக்ட் நீங்க வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் வீட்டுல கேட்டதுக்கு பேம்பர்ஸ் தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த டெலிவரி பர்சனை கூட வச்சுக்கிட்டு அந்த பார்சலை நம்ம பிரிக்கிறோம். உள்ள பாத்தீங்கன்னா செபாமெட் கிரீம், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு மாதிரினா ஒரு கிரீம் ஒன்று இருக்கு. அந்த டெலிவரி பாயை கேட்கும்போது, சார் நான் தான் சொன்னேன் சார் இது ஐபோன் இல்லை சார், வேற ஏதோ கிரீம், நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ரிட்டர்ன் போட்டு நீங்க வேற உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. உடனடியாக நாங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க, 29ஆம் தேதி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க, உங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. உடனே 29ஆம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்கன்னா, உங்கள் அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது. எதனாலன்னு கொஸ்டின் கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியில் நிறைய பொருளை வாங்கி நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க, நிறைய பொருளை ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறாங்க சார். இந்த நாங்கள் ஓப்பன் பண்ண வீடியோ, இந்த டெலிவரி பாய் கிட்ட பேசின வீடியோ, டெலிவரி பர்சன் கிட்ட எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு முடிவும் அவங்க எங்களுக்கு தரல. உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன், சித்திரப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பியும் வாங்குறோம். இமீடியட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் கிட்ட போய் பேச சொன்னார். அதையும் நாங்கள் பண்ணோம். அசிஸ்டன்ட் ஏசி சார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இதை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஸ்டேஷனுக்கும் இன்ஸ்பெக்டர் சார் கிட்டையும் எல்லாத்தையும் விலாவரியா சொன்னோம். அவர் நாங்க லோக்கல் ஹப்ல நாங்க இதை பத்தி விசாரிச்சு உங்களுக்கு நாங்க முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க சார்.